என்னடா இது வீடியோ ஆன் பண்ணிட்டு இப்ப பாட்டுக்கு ஏதோ நோண்டிட்டு இருக்காதுன்னு தானே பாக்குறீங்க. இதுக்கு நான் என்ன வீடியோ சொல்ல போறேன் அப்படின்னா, ஒரு 2 years பேக் நான் வந்து முடிவு பண்ணேன். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நிறைய தர்கா, கோவில் அண்ட் சர்ச் இதெல்லாம் வந்து நம்ம சென்னையில வந்து நிறைய பிளேஸ்ல இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஸோ நம்ம வந்து அது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதோட பெஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம வந்து மக்களுக்கு சொல்லணும். அது வந்து நம்ம ஒரு சேனலா கிரியேட் பண்றோம். ஏன்னா நிறைய பேர் சேனல் நம்ம கிரியேட் பண்ணுவாங்க, சேனல் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஏதாவது யூனிக்கா பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு ஒரு 2 years பிஃபோரே ஒரு ஆமா 2 years பிஃபோரே நான் வந்து இதை வந்து நான் முடிவு பண்ணி இருந்தேன். மினிமம் ஒரு 1.5 வருஷம் இருக்கும். 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து இது முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நான் விளாகும் எடுத்தேன். அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் வந்துச்சு எனக்கு. அந்த வீடியோ தான் தேடிட்டு இருக்கேன். இதை பாருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம் அப்படின்னா, நல்லாவே நான் யோசிச்சு பார்த்தேன். நம்ம வந்து ஜெயிச்சாருன்னா நமக்கு டைம் இல்ல. ஓகேவா? இந்த கனா படத்துல வந்து சொல்லுவாங்கல்ல, இப்போ வந்து கிரிக்கெட் ஆடி அதுல வர காசுல கடன் அடைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் வரும்ல, அந்த மாதிரி நான் யூடியூப்ல ஜெயிச்சு இதுல வர காசுல என் கடன் அடைக்க போறானா அந்த மாதிரி இருக்கு. ஜெயிச்சே தீரணும், வேற வழி இல்ல, வேற வழியே இல்ல. அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து இப்போ என்ன வீடியோ போடலாம் நிறைய யோசிச்சேன். யோசிச்சு எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நிறைய இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது வந்து ரொம்ப பிடிக்கும். டிராவல் பண்ணி அந்த இடத்துல என்ன நடக்குது, என்ன எப்படி இருக்கு, என்னென்ன பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி உண்மையாவே அதையே நம்ம பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் இங்க சென்னையில இருந்து நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன். நான் இருக்கிற இடம் எனக்கு நியர்பை இந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து கோவில், சர்ச் அண்ட் தர்கா இந்த மாதிரி எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எங்கெங்க என்னென்ன இருக்கு, உள்ள எப்படி போகணும், எதனால அது வந்துச்சு, அதோட வரலாறு அண்ட் அதோட சிறப்பம்சங்கள் அந்த மாதிரி அது எல்லாமே பார்த்து நான் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன். இந்த ஐடியா வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இது வந்து நான் வந்து அப்பவே பேசியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ ஏன்னா நம்ம வந்து ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல் வந்து ஒரு குப்பையில ஒரு வைரக்கல்லுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வைரக்கல்ல இது மியூசியம்ல இருந்தா அதோட ஒர்த்தே வேற. இதே நீங்க குப்பையில போட்டா அதோட ஒர்த்தே வேற. ஸோ அந்த மாதிரிதான் இந்த மாதிரி ஒரு நல்ல 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 கண்டென்ட்டை ஒரு யூடியூப் சேனல் எனக்கு வந்து போகவே இல்லை, வியூஸ் போகவே இல்லைன்னு தெரிஞ்சோம் நான் அதுல போட்டுட்டே இருந்தது என்னோட முட்டாள்தனம் தான் சொல்லுவேன். இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு சில கோவில் மட்டும் தான் நான் போயிருப்பேன். பட் இன்னும் நான் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன் நம்ம அதை அதுதானே நம்ம தாட்டா வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஏன் அதை விட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த கோவில்ல இது போகலாம், இந்த தர்கால இது ஃபேமஸ், இப்போ இங்க போனா இங்க குழந்தை பிறக்கும், இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய நம்பிக்கைகள் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே போயிட்டு அந்த அந்த ஒரு பிளேஸோட ஒரு பெஸ்ட் ஒரு இதை வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு பாக்கேன். இது சொல்லலாமா வேணாமான்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் ஒரு 3 கமெண்ட் எனக்கு போதுங்க, அதிகமா வேணாம். எனக்கு ஒரு 3 பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்து சொன்னா கூட போதும் எனக்கு. நீங்க இந்த வீடியோ பாக்குற ஒரு 3 பேர் மட்டும் போடலாம் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். எனக்காக இந்த 3 பேர் கேட்டிருக்காங்க, அந்த 3 பேருக்காக நான் வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு இருக்கும். எனக்கு யாருமே கேட்கலன்னா யாருமே நம்மள பார்க்க மாட்டாங்க, யாருமே நம்மள கேட்க மாட்டாங்க, நம்ம எதுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு இருக்கும் எனக்கு. அதனாலதான் சொல்லிக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து அப்பத்துல இருந்து இருந்த ஆசை. இர்ஃபு அப்படின்னாலே ஒரு யூனிக்கா இருக்கணும். இது வந்து இர்ஃபு vlog சேனல். ஹாப்பியா இருக்கு சொல்றதுக்கு. அண்ட் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும். ஸோ இப்போ நான் இதை தொடங்குறது வந்து இறைவனோட அருளால, உங்களோட பிளெஸிங்ஸால, உங்களோட விஷஸால நான் வந்து மேலும் மேலும் வளரணும். உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கணும் கண்டிப்பா. இன்ஷா அல்லாஹ் சொல்லி ஆரம்பிக்கலாம். நீங்க ஓகேன்னு கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் இன்னில இருந்தே கூட ஆரம்பிச்சிருவேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பவே என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பாய். வாய் கொஞ்சம் வளருதுல.